மகிழ்ச்சியான மாலை வணக்கம். குரு ஆர்டிகல் ஸ்பிரிட்ல எனக்கு குரு அவரு ஆல்வின் எரிக்கின் வந்து நான் ஆர்டிகல் ஸ்பிரிட்ல பிகினிங்ல வரப்போ ஆர்டிகல்ஸ் இன்னும் இருந்தாலும் பக்கத்துல உட்கார வச்சு பொறுமையா எனக்கு சொல்லி கொடுத்தது சார்ட் அக்கௌண்ட் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆல்வின் எரிக் என்னுடைய குரு. என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் ரமணியை கொடுத்துட்டு பொதுவாக சார் சொன்ன மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து என்னென்னா நான் மட்டும் படித்தா போதும், நான் மட்டும் வளர்ந்தா போதும்ட்டு போகாமல் ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னா அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும். அப்போ தான் அது பிரயோஜனம். ஆலமரம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டேஜ் மேலே அப்படியே வளர்ந்து பறவைகளுக்கு கடற்கரை கொடுக்குது, நடக்கிறவங்களுக்கு நிழல் கொடுக்குது. இதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறது. அந்த ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிகிட்ட நிறைய இருக்குது. நான் மட்டும் படித்தா போகுங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஒரு சப்ஜெக்ட் வந்துருக்கு அப்படின்னா புதுசாக வந்ததுன்னா அது எல்லாராலும் உடனே கற்றுக்க முடியாது. அதை ஆராய்ச்சி பண்ணி அதோட என்ன கஷ்டங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்து ஆராய்ச்சி ஒரு புக்கு வடிவில் கொடுத்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற ஒரு நல்ல குணம் வந்து தம்பிகிட்ட இருக்குது. ஏன் தம்பி சொல்றேன்னா அந்த காலத்துலேருந்தே ஒரு நான் சும்மா அவருக்கு டிக் அடிக்கிறப்போ எப்படி லெட்டர் டிராஃப்ட் பண்ணுற மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு அவர் புக் எழுதுறதுக்கு அந்த காலத்துல அன்னைக்கு பார்த்த ரமணிக்கு சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ரொம்ப டிஃபரன்ஸ். அன்னைக்கு சும்மா ராகண்டா அப்படியே பிகா முடிச்சு அப்படியே கிட்ட உட்காந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சு இது ரொம்ப பெருமையா இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் இந்த லெவலில் வந்திருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏற்கனவே அவர் என்கிட்ட எப்பவுமே கான்டாக்ட்ல இருந்துட்டு லாஸ்ட் 35-40 இயர்ஸ் எங்களோட கான்டாக்ட்ல இருந்துட்டாங்க. மேலும் இதே மாதிரி நிறைய புத்தகங்கள் வெளியிடும்படி வாழ்த்துக்கிறேன். பத்தி எழுதினாங்க, 2 புக்கு இன்கம் டாக்ஸை பத்தி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியில் ரியல் எஸ்டேட்டை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு. அப்புறம் அக்ரிமெண்ட்ஸை பத்தி புக் எழுதியிருக்காரு. இப்போ இந்த புக் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் இதேங்கிற மெத்தட்ல தான் இருக்கும். அதுதான் டெவலப்மெண்ட் ஸ்கில்ங்கிறது. படிச்சா டக்குனு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த மாதிரி எழுதக்கூடிய திறமை நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. இவருக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் என்னன்னா கணக்கு எழுதுறத விட இவர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல தான் இவர் பெஸ்ட். சினிமாவுக்கும் ஸ்கிரிப்ட் எழுதலாங்க. இப்ப இதுக்கும் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய ஸ்கில் வந்து அதுதான் அவர்கிட்ட. அது இவ்வளவு நாள் வளர்ச்சிக்கு அப்புறம் தான் அது வெளியில வருது. ஸோ ஒவ்வொரு ஸ்கில்லையும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த கட்ட நிகழ்ச்சி தான் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது. இவர் புத்தக வடிவில் அதை மிகவும் திறமையா செயல்பட்டு இருக்காரு. இந்த புக் எழுதுறது அஷிகா 2 பேரும் அவங்களுடைய உழைப்பும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது டெவலப் ஆனது புத்தகம் பார்க்க சிறுசா இருக்கலாம். ஆனா அதன் பின்னாடி இருக்கக்கூடிய இதை நினைக்கும் பொழுது நம்ம வந்து மனதார அவரை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு அவரை மட்டும் இல்லை அவர்களுக்கு துணை புரிந்த எல்லாரையும் பாராட்ட. இது வருஷக்கணக்காக நடந்துட்டு போகுது. நிறைய ரைட் பண்ணி வேண்டாம் சொல்லி ஸோ நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்கில்லையும் அதையும் வெளியில கொண்டு வரதுக்கு பல விதங்கள் பல விஷயங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி நீங்க வந்து என்னன்னா இதை உங்களுடைய ப்ரொஃபஷன்லையும் நீங்க பயன்படுத்தும். குட் ஈவினிங் எவ்ரிவன். இங்க பேசுறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஐ தேங்க் எல்பி சார் ஃபார் தட். ஃபர்ஸ்ட் நாங்க இந்த புக் இந்த ஐடியா அவருக்கு வந்து 2024லயே வந்துருச்சு. ஆனா அது ப்ராசஸ் பண்ணி இவ்வளவு நாள் ஆகி நாங்க ஏன் தள்ளி போது நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அதுக்கான கரெக்டான அவுட்புட் வந்தது எங்க 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ அண்ட் எல்பி சார் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபுல்லா எஃபோர்ட் போடுறதெல்லாம் அக்கணும். முன்னாடியே பண்ணது கொஞ்சம் வைப்போம் திருப்போம் அப்புறம் போவோம். ஈவன் ஆர்டிகல் ஸ்பிரிட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கனால வீட்டுக்கு வந்து எல்லாமே எடிட் பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்தா அஷிதா. ஆக்சுவலா வீட்டுக்கு ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்கு. ஸோ ஆர்டிகல் ஸ்பிரிட் முடிஞ்சு நான் சொன்னாம ஆர்டிகல் ஸ்பிரிட் முடிஞ்சு அதில் இல்லை சார் இந்த புக் மூலியமா இப்போ நீங்க எப்போ வேணா கூப்பிட்டு வரேன்னா ஸோ வீட்டுக்கு ஒரு டைம் 2 டைம்லாம் வந்து நல்லா கூப்பிட்றப்போ 2-3 மணி நேரம் இருந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலா ஸோ தேங்க்ஸ். அந்த ஃபீல்டு போது அந்த டைம் சாட்டர்டே வரணும்னா 5 மணிக்கு வேணா 5 மணிக்கு வந்துடும். நான் தான் 5:15 இது பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த டெடிக்கேஷன் 1 வருஷம் 1.5 வருஷம் கொஞ்சம் நிறைய அதை எடிட் பண்ண வேண்டியது இருந்து அதை மாற்று இதை மாற்று நிறைய சொல்ல வேண்டியது இருந்தது. அத்தனையும் பொறுமையாக கேட்டு அதை பண்ணதுக்கு இவங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ். கம்பெனி செக்ரட்டரி காஸ்ட் அக்கௌண்ட் ப்ரீவியஸ் சிஎஸ் இன்ஸ்டியூட்டோட கோயம்புத்தூர் சாப்டர் சேர்மனாக இருந்தது. ஸோ இப்போ காஸ்ட் அக்கௌண்ட் இன் ப்ராக்டிஸ் வெங்கட் சாருக்கும் எனக்கும் மீண்டும் நம்பர் சார். நார்மலா சொல்றது இவ்வளவு வேலையில நடந்து எழுதிட்டு எப்படி ஏன்னா கேட்பேன் சார் காலையில மத்தியானம் இல்லைங்க 2 மணி இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வர அளவுக்கு கொஞ்சம் பிஸி தான். ஏன்னா இந்த புக்கு வந்து மெயினா என்ன சொல்லணும்னா சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதுறதுன்றது கொஞ்சம் நிஜமாவே சிரமம் பிரயத்தனம் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. நார்மலா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால் எங்களுக்கு புரியாத மாதிரி சொல்றதா அவங்க இருப்பாங்க. அப்பதான் அவங்ககிட்ட போய் கேட்போம்.
புரியுற மாதிரி சொன்னா வரமாட்டேங்குது. ஆனா இது என்னன்னா ஒரு புரியுற மாதிரி, இப்போ கம்பெனிஸ் ஆக்ட்ல இருக்கேன் 135 CSR கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கு. எது கொண்டு வந்தாங்கன்னா கம்பெனி நடத்துறீங்க, ரா மெட்டீரியல் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க, சொசைட்டிக்கு என்ன பண்றீங்கன்னு இந்தியாவில் மட்டும்தான் இந்த சட்டம் இருக்கும். சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணும். அது சும்மா கேட்டா கொடுக்க மாட்டேங்கன்ட்டு ஒரு சட்டத்தை போட்டு கொடுத்தாரு. அதுலயும் கம்பெனிஸ் என்ன கேட்டது, எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தா பரவாயில்ல. அது மாதிரி வெங்கட் என்ன பண்றாருன்னா சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்குறாரு. அவர் படிச்சது யூஸ் பண்ணதெல்லாம் சிஎஸ்ஆர் ரியல் சிஎஸ்ஆர் ஹீரோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. பட் எப்போதுமே நாங்க வந்து சப்ஜெக்ட் பேசிக்கிறது ஏன் பண்றேன் நல்லா இருக்கியா வேற ஏதாவது பேசிக்குவோம் இந்த மாதிரி. ஆனா என்னன்னா இந்த புக்கை படிச்சு அவர்கிட்ட கேட்பேன், என்ன இப்படி எழுதிருக்கீங்க, இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குமான்ட்டு. இந்த புக்ல இருக்கிற எனக்கு தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு. அந்த மாதிரி இந்த நீங்க எல்லாம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்கில் நீங்க வந்து அக்கௌண்டிங் பண்றீங்க, 3 years ஆர்டிகல் பண்றீங்க, ஆடிட் எவ்ரிதிங் இஸ் ரைட். ஃபார்ச்சுனேட்லி இவர மாதிரி ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன், அடிஷனல் கெப்பாசிட்டி இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்படி உங்க 2 பேரும் வந்து ஹெல்ப் பண்றீங்கன்னா என்னென்ன உங்க ஸ்கில்ல வளர்த்துறதுக்கு இது ஒரு பேஸ். எல்லா இடத்துலயும் இருக்காது, எல்லா இடத்துலயும் நிறைய ஃபைல்ஸ் வரும், வேலைகளை பண்ணுவீங்க, நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க, யூ கேன் பிராக்டிஸ், யூ கேன் பி எம்ப்ளாய்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ஆத்தர், ஒரு புக் எழுதுறவரும் உங்களுக்கு சீனியரா கிடைச்சது உங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து நீங்க நல்ல விதமா யூஸ் பண்ணுங்க. ஐ வெரி ப்ரௌட் ஆஃப் இட். பட் இவர் என்ன பண்ணோம்னா சிஎஸ் வந்து எப்படியோ படிச்சார். அப்ப நான் சேர்மனா இருக்கும்போது சிஎஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண முடியல. ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண முடியல. அவன் என்ன நினைக்கிறான், நான் பெரிய ஆடிட்டர் ஆயிட்டா புக்ல எழுதுல எனிவே ட்ரைனிங் போகணுமா, ட்ரைனிங் எடுத்து பிராக்டிஸ் என்ன வேலையை விட்டு வர முடியாது. நானும் என்ன பண்ணிட்டேன், நான் சும்மா இருக்காம படிக்கும்போது மேனேஜர் ஆகி தான் கம்பெனி செக்ரட்டரி படித்தேன். எனக்கு சிஏ தான் இன்ட்ரெஸ்ட். மேனேஜர் வேலையை விட்டு போட்டு ஆர்டிகல் கிளர்க்கா போக முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக சரி அப்போ மீதி சிஎஸ் அண்ட் சிஎம்ஏ படிச்சுட்டு அந்த ப்ரொஃபஷனுக்கு என்ன விதமான மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருக்கோம். இவர் சிஎஸ்ல வந்து எப்போதுமே ஆடிட்டர் என்னதுனால இவரை சாப்டர்ல நீ தான் ஆடிட் பண்ணணும், சாப்டர்ல ஆடிட்டரா போட்டு குட் ஜாப். தேங்க்யூ வெங்கட் ஃபார் தட். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ a great success under his leadership. சரவணன் பத்தி சொல்லணும்னா சரவணன் கடந்த காலம் எனக்கு தெரியும். ரொம்ப உங்க மாதிரி அசிஸ்டன்ட் ஆகுது இன்னொரு கம்பெனி போல தெரியும். வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி சிஸ்டமேட்டிக். இப்போ எவ்வளவு வருஷமா 25 வருஷம் 15 years வாலிகாருக்கு முன்னால 20 வருஷமா 19 வருஷமா தெரியும். ஸோ வெரி கமிட்டட். பார்த்துட்டீங்க எல்லாருமே உங்களுக்கு சரவணன் தெரியும். ஒன் ஆஃப் தி வாட் இஸ் growing company. எஸ். குட் ஈவினிங் எவ்ரிவன். இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் இருக்கிற ஒரு இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் சார் இருக்கு. இப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அக்கௌண்டன்ட் ஈஸியாக மென்டார் டு மீ. தான் மட்டும் வராம தன் கூட இருக்கிறவங்களையும் இப்போ சார் இப்போ எங்கெல்லாம் அசோசியேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அங்கெல்லாம் சரவணா நான் உன்னை பற்றி ரெஃபர் பண்ணியிருக்கிறேன், நீயும் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறியா, நீயும் வரியா. இப்போ நான் தனியாக ஒரு இடத்துல போய் கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ வெங்கட் சாரோட ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் போகிறப்பெல்லாம் எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவர் நல்லா பேசுறாரு. அந்த நான் ஆரம்பத்தில் நம்ம போகிறப்ப நமக்கு என்னதான் சொன்னாலும் நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் சீனியர்ஸ் முன்னாடி பார்க்குறப்ப. ஆனால் சார்ட்ட பேசுறப்ப எனக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், அவர் சீனியர் மாதிரி இருக்கிறாரு. ஆனால் இவர் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் கிடைச்சிச்சு. அதனால எங்க போனாலும் சார் நீங்க எங்க போனாலும் கூப்பிடுங்க சார் மாதிரி மீட்டிங் போன கேஎஸ்சி மீட்டிங் கூட நாங்க 2 பேரும் அதே டிராவலிங் டைம்ல பேசுறதுக்காகவே நாங்க மீட்டிங் போவோம். 5 மணிக்கு 10 மணிக்கு போவோம். அப்படியே ஜாலியாக பேசிட்டு போவோம். இடையில இறங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு நல்ல நாலேஜ் ஷேரிங். அவரும் வளராம தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து நல்லா வளர்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்னையும். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மேலும் ஒரு வாட் இஸ் எ மைல்ஸ்டோன், ஒன் மோர் ஃபெதர் டு ரமணிஸ் கேப் சொல்லுங்க. அவரோட சாதனைகளில் மேலும் ஒன்று சேர்றது. இது ஒரு கண்டினியூஸ் எக்ஸசைஸ். சாதனை சொல்ல மாட்டேன், இது ஒரு கண்டினியூஸ் எக்ஸசைஸ். அது வந்து மிக முனைப்போட என்னெல்லாம் புதுசா வருதோ, ஜிஎஸ்டி ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், டிடிஎஸ் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், இதெல்லாம் சேர்த்து எப்படி மக்களுக்கு சுலபமா புரிஞ்சுக்கிற வழியில கொடுக்க முடியும்ன்றதுல ரமணிகள் நல்ல over a period of time he has developed a lot. I should say he has got the confidence also. நான் வந்து ரமணியோட 30 வருஷத்துக்கு மேல பிரயாணம் பண்ணதுல அன்னைக்கு இருந்த மணிக்கு இன்னைக்கு இருந்த மணிக்கு கடவுளை வித்தியாசம். From day one. Amen. So I see a lot of positive change and this is another milestone and there are many more milestones to come and this is very much relevant. இப்போ பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி மற்றும் வைரத்திற்கான ஜிஎஸ்டி நிறைய சேலஞ்சஸ் வருது. நம்ம 1-2 பாக்குறோம், ஜுவல்லரி பாக்குறோம். தங்க கட்டி கொடுப்பாங்க, 20 லட்சத்துக்கு வாங்கினா 8 லட்சத்துக்கு கோல்டு பாரோ பழைய ஜுவல்லரியே கொடுத்துருவாங்க. அதுல வைரம் இருக்கும், தங்கம் இருக்கும், செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ல டிஃப்ரெண்ட் இம்பாக்ட் வருது நம்ம ஜிஎஸ்டின்றது. அந்த மாதிரிலாம் சூழ்நிலை நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம்
ஒரு ஒரு சாமானியமா இருக்கிறவங்களுக்கு அது புரிஞ்சுட்டு அதுல இருந்து பெனிஃபிட் எடுக்கணுங்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட புத்தகமா இருக்குது. ஐ எம் ஹாப்பி டு வாட் இஸ் விட்னஸ் தி வேல்யூ அடிஷன் ரெமடி இஸ் ஏபிள் டு கிவ் டு தி கம்யூனிட்டி. பல பேர் நமக்கு நமக்கு உதவி பண்ணி தான் நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம். அது திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு எத்தனை பேர் யூஸ் பண்ணா எல்லாரும் யூஸ் பண்ணலாம். வந்து சிஏபி ராஜேந்திரகுமார் அவர் சென்னையில சந்திச்சப்ப அனுப்புரை எழுதியிருக்காரு. இது அப்டேட் ஃப்ரீயா என்ன கொடுக்க முடியுமோ இந்த எலக்ட்ரானிக் இதை வச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப், ஏன்னா அவங்க என்னோட பெட்டரா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் எடுத்து அதை எப்படி நிறைய பேருக்கு கொண்டு போகணும், மினிமம் காஸ்ட்ல எப்படி கொண்டு போகணுங்கிறது இந்த சஜஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி தான் வருது. அது அந்த லிங்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் எழுதி கொடுக்குறாங்க, நான் சொல்றது சப்போர்ட் பண்றாங்க. 100% வந்து எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்னதான் நான் இவ்வளவு வேலைகள் செய்தாலும் உன்னால அத்தனை பேரோட சப்போர்ட் இல்லாமல் நான் பண்ண முடியாது.